ஹீரோயின் ஃப்ரெண்டு பேராமெடிக் இருக்காங்களா, அவங்கள தான் காட்டுவாங்க. அங்க வந்து நம்ம ரிப்போர்ட்டர் வந்து இவங்கள பத்தி ரிப்போர்ட் எழுதணும்னு சொன்னாரு. அந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு போல. ஸோ அதெல்லாம் வந்து அங்க இருக்க கோவொர்க்கர், அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. "ஓ! நல்லா எழுதியிருக்காரு. இவ்ளோ நல்லா எழுதுவார்ன்னு நினைக்கல" அப்படின்ற மாரி. அப்போ நம்ம ரிப்போர்ட்டரும் வெளிய வெயிட் பண்ணுவாரு. வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுட்ட வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்கி குடுத்துட்டு, "சரி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இது என்னோட கிரீட்டிங்ஸ் அதுக்காக தான்" அப்படி சொல்லி குடுப்பாரு. அப்புறம் அவர் திரும்பி போறப்ப பார்த்தா, அந்த டீ ஷர்ட் போட்டிருப்பாரு. இவங்களுக்கு முதல்ல அவர் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த டீ ஷர்ட் போட்டிருப்பாரு. உடனே அத பார்த்துட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடும். அப்புறமேட்டுக்கா அவர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, "இதுக்கப்புறம் இந்த டீ ஷர்ட் வியர் பண்ணாதீங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டே போயிருவாரு. இங்க வந்து நம்ம ஹீரோட அம்மா காட்டுறாங்க. அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்றதுக்கு வந்திருக்காங்களா, அங்கருந்து அத சரி பண்ணிட்டு வந்து உள்ள வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து குடுப்பாங்க. அந்த ஸ்பூன் இது உள்ள இருந்துச்சு. இதுக்கு மேல இந்த மாரி பொருள்லாம் போடாதீங்கன்னு. இவங்க உடனே ஐயய்யோ! இந்த ஸ்பூன் நம்ம எப்படி மறந்து இது உள்ள போட்டுன்னுவாங்க. அப்ப பார்த்து நம்ம ஹீரோவ காட்டுவாங்க. ஹீரோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருப்பாரா, அப்ப வந்து என்னன்னா, அங்க பயங்கரமா ப்ராப்ளம் இருக்கும் போல. இவர் எடுத்த ப்ராஜெக்ட்ல வந்து இப்ப திடீர்னு அந்த ப்ராஜெக்ட்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. உடனே அவரும் வருவாரு. வந்த உடனே இவங்க கேட்பாங்க, "உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தானே இத நாங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். நான் உங்களுக்கு பெர்மிஷன் குடுத்தேன். அதுக்காக வான அளவுக்கு இவ்ளோ ஹைட்டா கட்டுவீங்க. இதுக்கெல்லாம் நான் பெர்மிஷன் குடுக்கலாம்னு" அவர் கத்தின்ட்டு இருப்பாரு. இப்ப உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. அப்ப ஆஃபீஸ்ல போய் உட்காந்து பேசும்போது, இப்ப எப்படி பாதியிலே ப்ராஜெக்ட் விட முடியும்? இப்ப என்னன்னா, அந்த நெய்பர் வந்து செட்டில்மெண்ட் கேட்கிறார் போல. செட்டில்மெண்ட் எப்படி தர முடியும் அவருக்கு நமக்கு? அவர் தானே முதல்ல அக்ரி பண்ணாரு. அதுக்கப்புறம் தானே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண பேசிட்டு இருக்கும்போது வந்து, அப்போ வந்து ஒரு ஐடியா வருது. இந்த மாரி ஆமா அந்த அக்ரீமெண்ட் உண்டுல்ல, அந்த அக்ரீமெண்ட்ல ஒரு சைன் பண்ணி குடுத்தது நம்மட்ட தானே இருக்கு அப்படின்னும்போது, யார்ட்ட இருக்குன்னு கேட்கிறப்போ, அங்க வொர்க் பண்ற ஒரு பையன் வந்து என்ட்ட தான் இருக்குன்னு எடுத்துட்டு வரேன்னு போவான். இங்க நம்ம ரிப்போர்ட்டர் தான் காட்டுவாங்க. அவர் ஆஃபீஸ்ல உட்காந்து அந்த ரிப்போர்ட்ட திரும்பி படிச்சு பார்த்துட்டு, அதில வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ இருக்குமா, அதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி இருந்து வந்து அவங்க ஆஃபீஸ்ல இருக்க ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, அந்த லேடி அவங்க வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்ன இவன் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்த உடனே இவரும் சிஸ்டம் ஃபுல்லா கேட்டி புடிச்சுட்டு, "எதுக்கு இந்த மாரி ஸ்னீக்கியா பண்றீங்க? இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. தப்பு இது" அப்படி சொல்லி அவர் கத்துவாரு. "ஓ! அப்படியா கதைன்னு" சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து அவங்களும் சிரிச்சுட்டு போவாங்க. எதுக்கு இவங்க சிரிக்கிறாங்க? அப்பலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டு இருப்பாரு. இங்க வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல பேராமெடிக் அவங்க வந்து நம்ம ஹீரோயின்ட்ட காட்டுறாங்க. "அத பாத்தியா அந்த ரிப்போர்ட் சூப்பரா இருக்கு பாத்தியா? எங்கள பத்தி எழுதியிருக்காங்கன்னு" சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ட காட்டும்போது, "வாவ்! ஆமா கூல் தான் இது" அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த ரிப்போர்ட் பத்தி பேசிட்டே இருப்பாங்களா, அப்போ ஹீரோயின் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு, "ஓ! அப்படி கதை போகுதா? சரி நீ அவன் மேல ரொம்பவே ஃபாலோ ஆயிட்ட போல இருக்கு" அப்படின்னும்போது, என்ன நீ பேசுற? அப்பலாம் இல்ல" அப்படின்னும்போது, "இல்ல நம்ம 30 நிமிஷமா அவன பத்தி தான் பேசிட்டு இருக்க" அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல, இல்ல அவரோட வொர்க் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அவர பத்தி பேசிட்டு இல்ல. எவ்வளோக்குள்ள எக்ஸலா இருக்காரு பாத்தியா? அந்த மாரி வொர்க்ல எக்ஸலா இருக்கவங்கள பார்த்தாலே ஒரு குட் இம்ப்ரஷன் ஏற்படுது. அதுதான் மத்தபடி ஒரு ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லி அவங்க சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ காட்டுவாங்க. ஆஃபீஸ்ல வந்து இன்னுமே அந்த ரிப்போர்ட் கிடைச்சிருக்காதா, உடனே அந்த பையனும் வந்துட்டு என்னால ரிப்போர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னு சொல்லுவான். உடனே அவங்க கூட இருந்த கோவொர்க்கர் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுருவாரு. "என்ன நினைச்சுட்டு இருக்க? நீ ரிப்போர்ட் ஃபைண்ட் பண்ண முடியலன்னு சாரி கேட்கிற. சாரினா எல்லாத்துலயும் முடிஞ்சுல, பிரச்சனை முடிஞ்சுச்சு" அப்படின்னு கத்துறப்போ வந்து ஹீரோவும் சொல்லுவாரு, "இந்த மாதிரி லேட்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகமாயிட்டே போகும். உனக்கு புரியுதுல்லன்னு" கேட்குறப்போ, "ஆமா சார் புரியுது" அப்படின்னும்போது, "ஆனா உனக்கு இன்னும் ஒரு விஷயம் முக்கியமான விஷயமே புரியாம போயிடுச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். உடனே அந்த பையனும் ஒன்றும் புரியாம நிப்பானா. "சரி ஓகே நல்லா யோசிச்சு சொல்லு. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட நீ தான் சொல்லணும்" அப்படி சொல்லி அனுப்பி விடுவாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒர்க் முடிச்சுட்டு போறப்போ ரொம்ப அப்செட்டா இருப்பாரு. அந்த ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்னால. அதனால அவங்க ஹீரோயின் வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு வந்து ஹீரோயின் அம்மா கையில தானே சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுருக்காரு. ஸோ அவங்க கூட உட்காந்து சாப்பிட போவாங்களா. அப்போ ஹீரோயின் அம்மாவும் எனக்கு வெளியே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் போகணும். "என்ன இப்படி தனியாக விட்டு போறீங்களா?" அப்படின்னும் சும்மா ட்ராமா பண்ணாத ஒழுங்கா நல்லா சாப்பிட எடுத்து அங்கே இருக்க எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு போவாங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோயின் வருவாங்களா. வந்தோடனே என்ன நீங்க இருக்கணும் அம்மா எங்கணுமோ அம்மா ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு, "சரி சரி நல்லா சாப்பிட்டு போ" அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போவாங்க. இப்போ நம்ம ஹீரோ லாஸ்ட்ல என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு கீமியோதெரப்பி எல்லாமே போயிருக்கும். அப்போ கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கூட தான் இருந்திருப்பாரு. அப்போ சொல்லுவாரு, பாசிட்டிவா வேர்ட்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி வந்து உனக்கு சரியா இருந்தா நம்ம இந்த இடத்துக்குலாம் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருக்கும். பட் ஆனால் இது ஒரு லாங் ப்ராசஸ்ல. ஸோ சில நாள் நல்லா போகும், சில நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு சரி ஒர்க் போறேன்னு கிளம்புவாங்க. அப்போ ஒர்க் போறப்ப தான் அங்க ஒருத்தன் வந்து ஓவர் ஒர்க் கொடுத்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங் சீன்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறானே நம்ம ஹீரோயின், அதெல்லாம் நடந்திருக்குமா காசிப் பண்ணுவாங்களே. அப்போ இதெல்லாம் நினைச்சு ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க ஒர்க் பிளேந்து இல்லை நான் போல அப்படின்னு. சரி ஓகே வெளியேவாது போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வரமாட்டாங்க. அப்போ அவர் சொல்லுவார், "நீ எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி உள்ளே உட்காந்துட்டு இருக்க, வெளியே போனால் தானே முடியும்" அப்படின்னும் போது அவங்க வரமாட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் விட்டு இவர் வெளியே போயிடுவாரா. அப்புறம் இவங்களுக்கு டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணா அவர் கால் எடுக்க மாட்டார். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவர் எங்க இருக்கான்னு தேடி போறப்போ வந்து ஒரு பார்ட்டில இருப்பாரு. அந்த பார்ட்டிக்கு போய் பார்க்குறப்போ இவர் கிஸ் பண்ற மாதிரி அந்த ஸ்டார்டிங் சீன்லாம் காட்டுவாங்களே, கிஸ் பண்ற மாதிரி உட்காந்துருப்பாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கோவப்பட்டுட்டே போயிட்டு அவரை பிடிச்சி நீ என்ன பண்றன்னு கூப்பிடும்போது பார்த்தா அவர் லென்ஸ் தான் போட்டு விட்டுட்டு இருப்பாரு அந்த பொண்ணுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அவருக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிரும், இவங்களுக்கும் ஆக்வர்ட் ஆயிரும். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே இவர் கத்துவார், "உனக்கு புரியலையா ஏன் இப்படி அங்கே வந்து திடீர்னு இந்த மாதிரி ஷோ அப் பண்ணான்னு?" "ஓ உன்னுடைய நான் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கு நீ அங்கே போயிருக்க நீ தானே புரிஞ்சுக்கலன்னு" கேட்குறப்போ, "என் ஃபியான்ஸே நீ நடந்துக்கிறியா, அங்கே என்னோட ஒர்க் பீப்புளெலாம் இருக்காங்க, அவங்களாம் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, ஓ உன் ஃபியான்ஸியா உனக்கு ஞாபகம் இருக்கா உன் ஃபியான்ஸின்னு, நான் இங்கே வந்து டிப்ரெஷனில் உட்காந்துட்டு இருக்கேன், ஆனால் நீ வந்து அங்கே போயிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு கத்துறப்போ வந்து நான் என்னதான் இதுக்கு மேலே புரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கத்த ஆரம்பிச்சிடாரு. எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன் டிப்ரெஷன் சொல்லிட்டு, "ஓ எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன் சொல்கிறேன்னா நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்லை" அப்படின்னு கேட்குறப்போ, "நீயும் தானே புரிஞ்சிக்கலன்னு" மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே இவன் வந்து ரொம்ப நம்மள அப்போ அவர் கத்துறாரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வந்து, "உனக்கு வந்து அந்த உடம்பும் சரியா போயிடுச்சு. ஆனா நீ இன்னுமே வந்து டிப்ரெஷன் சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க. இதுக்கு மேல நான் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன்" அவர் கேட்குறப்போ, "ஓகே நான் இப்போ ராக் பாட்டம்ல இருக்கேன். நம்ம ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிருச்சுன்னு" சொல்லிட்டு அவங்க ரிங்க கழட்டி அவர் கையில குடுத்துருவாங்க. அப்போ வந்து இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. என்னன்னா அந்த
கழட்டி போட்ட ரிங்க தானே திருப்பி வந்து ப்ரெசென்ட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்து திரும்பியும் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்டுப்பாரு. ஸோ அந்த ரிங்கை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. போட்டு பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இப்போ லூஸாக இருக்கு பாரு, எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகாது, கண்டிப்பாக இதுக்கு மேலே இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. ரிங்கை வேணால் நம்ம சரி பண்ணிக்கலாம், பட் நம்ம மனசை கண்டிப்பாக சரி பண்ண முடியாது, முடிஞ்சதாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு ரிங்கை கழட்டி அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து மிரரில் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்களே, அது ஸ்டொமக்கில் அந்த மார்க் இருக்கும். அதை பார்த்துட்டு நினைப்பாங்க, இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன எடுத்த முடிவு தான் சரியான முடிவு, அதான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ரிஜெக்ட் பண்ணாங்களே ஏன்னா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாங்க. என்னன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் இப்போ அட்மிட் ஆகிப்பாங்க ஸ்டொமக் பெயின். அப்போ வந்து அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இது இன்ஃப்ளமேஷன் இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அதனால் பயோஸ்பி திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வரலாம் வராமையும் இருக்கலாம், 2 சான்ஸும் இருக்குல்ல. பயோஸ்பி எடுத்து ரிசல்ட் வந்தால் தான் தெரியும், இன்னும் ஃபியூ டேஸில் ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ நினச்சி பார்த்துட்டு நான் கரெக்டாக தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே கன்சோல் பண்ணிப்பாங்க. இங்கே அந்த ரிப்போர்ட்டரோட குழந்தையும் காட்டுவாங்க. அவங்க 2 பேர் ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கும்போது வந்து அந்த குட்டி பொண்ணு சொல்லும், இல்லைப்பா எனக்கு சாப்பாடு வேணாமோ, இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, சாப்பிடணும், நல்லபடியாக சாப்பிட்டு வளர்றது வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. போது குழந்தைங்களுக்கே எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரஷ் பண்ணணும், ஸ்கூல் போகணும், சாப்பிடணும்னு அந்த குழந்தை புலம்பின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிப்போர்ட்டருக்கு ஒரு கால் வரும். என்னன்னா அவங்கள பார்த்துப்பாங்கல்ல ஒருத்தங்க, அந்த மாதிரி அவங்க வந்து வர முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்துக்க ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க வர முடியல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரி பேசாமல் நான் வேணால் ஆஃபீஸ் லீவ் போடுறேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் சொல்லுவார். இல்லைப்பா உங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல, நீங்கள் ஒர்க் பாருங்கள், எனக்கு வேறு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்லும். பக்கத்தில் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு இருக்காங்களா பேராமெடிக், அவங்க வீட்டுக்கு போவோம். கூப்பிட்டு போயிட்டு, நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் என் குழந்தைய பார்த்துக்க முடியுமா ரிப்போர்ட்டர் கேட்பாங்க. உடனே அவங்களும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சது, பட் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அப்போது வந்து கொஞ்சம் டல்லாகிடுவாங்க அந்த குழந்தை. உடனே நம்ம பேராமெடிக் சொல்லுவாங்க, சரி விடு, எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாட்ட கூப்பிட்டு போவாங்க. நம்ம பேராமெடிக் இருக்காங்க, அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு போயிட்டு இந்த குழந்தைய நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாலாம் சந்தோஷமாக வந்து அவங்களோட ஷாப்பில் வச்சு அந்த குழந்தைய பார்த்துப்பாங்க. அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா இருப்பாங்க, அந்த இடத்துல வச்சு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ இங்கே வந்து நம்ம ஹீரோயினோட தம்பி காட்டுறாங்க. அவங்க வந்து ஜிம்மில் தானே ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அங்கே வந்து என்ன பண்ணுறான், அந்த ப்ரோட்டீன் பவுடர் இருக்குல்ல, அதை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான். இதை பார்த்துட்டு அவங்க இந்த ஜிம் ஓனர் இருக்கார்ல, அதான் அவனை கோச் பண்ணவங்க, அவங்க வந்து கத்துவாங்க, எதுக்கு இதை நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க, இல்லை இது எனக்கு ப்ரமோஷனுக்கு வந்திருக்கு, அதனால தான் இது வெரிஃபைட் ப்ராடக்டாக என்னன்னு கூட தெரியல, நீ பாட்டு யார் என்ன சொல்லி காசு கொடுத்தாலும் ப்ரமோஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டுருக்க, உனக்கு மிச்ச பீப்புளோட ஹெல்த் பற்றி கொஞ்சமாவது கான்ஷியஸ்னஸ் இருக்கா, நீ பண்ணுறது சரியான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுவாரா. உடனே இவன் கோவப்பட்டுட்டு, சரி விடுங்க நான் ஒர்க்கை குவிட் பண்ணிடுறேன்னு சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம், தயவு பண்ணி போயிட்டு இதுக்கப்புறம் உள்ளே வராதுன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்ருவாரு. இப்போ நம்ம ஹீரோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹீரோட ஆஃபீஸில் வந்து அந்த அந்த பையன் வந்து அந்த லெட்டரை தொலைச்சிருந்தால, ஸோ அவன்ட்டு ஆன்சர் ஃபைன் பண்ண சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல ஹீரோ. இப்போ அவன் வந்து ஒரு லெட்டரோட வருவான். என்னடான்னு பார்த்தா ரெசிக்னேஷன் லெட்டர். உடனே இதான் உன்னோட ஆன்சர்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பார். ஆமாம், எனக்கு ஒரு வழி தெரியல, பிகாஸ் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கு இதை எப்படி சரி பண்ணுறது தெரியல, அதனால நான் ரிசைன் பண்ணுறேன், இதுதான் வந்து நல்ல காம்பன்சேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அவ்வளோதான், அங்கே இருக்க கோவர்க்கர் இருக்கார்ல, நம்ம ஹீரோ கூட இருப்பார், அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த ரெசிக்னேஷன் வாங்கி எரிக்கவே செஞ்சுடுவார். அதுக்கப்புறம் சரி இப்போ இதுதான் ஆன்சராக, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. முதல்ல இந்த ப்ராப்ளம்லாம் செட்டில் டவுனே பண்ணிட்டோன்னு, ஆனால் நீ இப்போ வந்து ரெசிக்னேஷன் கொடுக்குற அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறார். என்ன புரியல எனக்கு அப்படின்னும் போது, ஆமாம் அந்த கிளைண்ட் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவருக்கு வந்து நாங்கள் செட்டில்மெண்ட்லாம் பண்ணிட்டு போது அந்த அந்த பையன் சொல்லுவான், இல்லை இதுக்கு அன்ஃபேர், அவன் எப்படி செட்டில்மெண்ட்லாம் வாங்கலாம், நமக்கு லாஸ் இல்லை இதில் என்ன. ஆமாம், இதில் என்ன இருக்குது, எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட், என்னோட ஒர்க்கர் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டேன்னா அதுக்கான ஆன்சர் ஃபைன் பண்ண, ரெசிக்னேஷன் வந்து சொல்யூஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணி விடுவார். உடனே அவன் அந்த பையனை ரொம்ப சந்தோஷமாக, சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச் சாரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணிப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக ஐபேக்ஸோட ஒரு மாதிரி ரெட்டாக இருப்பாரா. உடனே அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு, உங்களுக்கு ஐபேக்ஸ்லாம் வந்திருக்கு, அப்புறம் உங்களுக்கு எதோ ஃபீவர் இருக்கா, ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கை வச்சு பார்ப்பாள். உடனே என்னை தொடாது அப்படி சொல்லிட்டு ஏஞ்சி போவாரா. ஏஞ்சி போகிறப்ப அப்படியே கீழே விழுற மாதிரி போயிடுவார், பிகாஸ் அவருக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீவர் இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் வீட்டில் கூட்டு போய் விட்டுருவாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் நினச்சி பார்க்குறாரு, சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து இவர் குட்டி பையனாக இருக்கும்போது விட்டுட்டு ஒர்க்லாம் கிளம்புவாங்களா, அப்போ இவர் பயங்கரமாக அழுவார். இவர் அழகால அவங்க பாட்டு காரில் ஏறி ஒர்க் கிளம்பிடுவாங்க. அப்போ கூட நம்ம சின்ன ஹீரோயின் இருக்காங்களா, குட்டி வயசில் இருப்பாங்களா, அவங்க தான் போயிட்டு நம்ம ஹீரோவை கன்சல்ட் பண்ணாங்களா அந்த குட்டி வயசுலேயே. பரவாயில்ல விடுடா, அம்மா ஒர்க் போக தான் செய்வாங்க, இதுக்கெல்லாம் அழுவாங்க, நீ என்ன குழந்தையான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி வரும். இப்போ கண்ணு முழிச்சு பார்க்குறோமோ அவங்க அம்மா நிற்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ரிப்போர்ட்டர் காட்டுறாங்க. ரிப்போர்ட்டர் ஒர்க் முடிஞ்சுட்டு நம்மளோட பேராமெடிக் வீட்டில் போயிட்டு நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு போகலான்னு போகிறாங்களா. போனால் அவங்க அம்மா தான் இருக்காங்க. அப்புறம் ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு, சரி என் குழந்தைங்கன்னு கேட்கும்போது மாடியில் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது நம்ம பேராமெடிக் ரூம் தான் போவாங்க. அங்கே பார்த்தா அந்த குழந்தை தூங்கிட்டு இருப்போம். அந்த குழந்தைய ரசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம பேராமெடிக் வந்து. உடனே ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு, சரி நான் குழந்தை தூக்கிறேன், ஐயோ அவள் தூங்குற, கொஞ்சம் நேரம் விடுங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு ஆசை அப்படின்னும் போது அவர் மொழிப்பார், இல்லை இந்த மாதிரி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டான குழந்தை வேணும்னு சொல்கிறேன் அப்படி சொல்லி பேராமெடிக் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே ரூமை சுற்றி பார்த்துட்டு இருப்பார் ரிப்போர்ட்டர். அங்கே வந்து இவங்களோட குட்டி வயசு ஃபோட்டோலாம் இருக்கும், நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட குட்டி வயசு ஃபோட்டோலாம். அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் இல்லை அந்த குட்டி வயசு ஃபோட்டோவில் இருக்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி சொல்லி 2 பேரும் என்ன பண்ணுறது தெரியாமல் மாறி மாறி சமாளிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு வேகமாக அவர் கிளம்பிடுவார்.
இப்போ நம்ம ஹீரோ காட்டுவாங்க. அவர் இப்போ தான் கண் முழிச்சு பார்ப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பெட்லேயே தூங்கிட்டு இருப்பாங்களா. உடனே அவர் நினைப்பாரு, எனக்கு எப்போ உடம்பு சரியில்லைனாலும் நீ எப்படி என் பக்கத்தில் இருக்குன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு போர்வை போட்டு விடுவாரு. அப்புறம் இவங்க முழிச்சிட்டு சரி இப்போ ஓகேவா அப்படின்னு உனக்கு எப்படி தெரியணும் போது இல்லை உன் கோவர்க்கர் தான் கால் பண்ணி சொன்னாங்க நீ ஆஃபீஸ்லேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு. என்னதான் என் மேலே சண்டை கோவலாம் இருந்தாலும் ஒழுங்காக சாப்பிட்டு உன் ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா அப்படி சொல்லி கத்தின்னு இருப்பாங்க. சரி இரு நான் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஃபுட் இருக்கான்னு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க போவாங்களா. அப்போ பார்த்து ஹீரோ ஏஞ்சி போகிறப்போ கீழே வந்து நம்ம ஹீரோயினோட பேக் இருக்கும். அதை தூக்கிட்டு போகிறப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இருக்கும். ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் போட்டு என்னடா இவ பேக்கில் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்னு அவர் எடுத்து பார்ப்பாரு. பார்த்தா அதில் வந்து ஸ்டொமக் கேன்சர் போட்டு நம்ம ஹீரோனோட நேம் இருக்கும். பார்த்ததும் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு. அதே டைம் வந்து ஹீரோயினும் திரும்பி ரூம்குள்ள என்ட்ரு ஆவாங்களா. பார்த்தோன்னே என்னடி இது அப்படின்னு கேட்குறப்போ அது ஒன்றும் இல்லை பத்திரமா கூட திருப்பி வேற ரீவிசிட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அவர் டென்ஷன் ஆயிடுவார். இது உன்னோட ரிப்போர்ட்டா உண்மைதானா இது உனக்கு தானே அப்படின்னும் போது ஆமாம் இப்போ உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பாரு. இல்லை இப்போ இல்லை உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் இப்போ ஓகே தான் நான் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இவருக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடும். சரி என்ன ஆச்சுன்னு சொல்லி எப்படி நீ இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு கோவமாக கேட்பாரா. அப்போ வந்து ஹீரோயின் பாட்டுக்கு இந்த கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணி சரி நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு முடிஞ்சலாம் அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்போ கீழே வச்சு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இப்போ நீ எனக்கு சொல்லி ஆகணும் இவ்வளோ பெரிய விஷயத்தை கோத்ரூ பண்ணியிருக்கேன் யார்கிட்டையும் சொல்லாமையே என்கிட்ட கூட உனக்கு சொல்லணும்னு தோணுன்னு கத்திட்டு இருப்பாங்க. உனக்கு ஸ்டொமக் கேன்சர் அது சாதாரண விஷயமா தெரியுதான்ற மாதிரி அவர் கத்தும் போது வெளியே இருந்து நம்ம ஹீரோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு இருப்பாங்களா. இதை வந்து நம்ம 2 பேருமே கேட்டுருவாங்க. ஹீரோட அம்மா ஹீரோ நம்ம 2 பேருமே கேட்டுருவாங்க. கேட்டு ஷாக் ஆகி நிற்பாங்க. அப்போ ஹீரோனோட அம்மா கேட்பாங்க எனக்கு புரியல வெளியே இருந்து ஸ்டொமக் கேன்சர்னு எது கேட்டுச்சு நீங்கள் தானே பேசிட்டு இருந்தீங்க யாருக்கு ஸ்டொமக் கேன்சர் சொல்லுங்கள் யாருக்கு ஸ்டொமக் கேன்சர் சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா கத்துவாங்க. ஹீரோயினும் எனக்கு தான் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே ஹீரோயினோட அம்மாவை ஓடி வந்து கெட்டி பிடிச்சி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.